என் தங்க பிள்ளையே, நீ இதை பார்க்க வந்ததற்கே ஒரு தெய்வ காரணம் இருக்கிறது. ஏனெனில் தெய்வம் எப்போதும் யாரிடமும் சும்மா ஒரு செய்தியை அனுப்ப மாட்டாள். நீ இப்போது இதை பார்க்கிறாய் என்றால் உன் ஆன்மா ஒரு சைகையை உணர்ந்திருக்கிறது. அது உன் வாழ்க்கையின் ஒரு திருப்பம், ஒரு மறுபிறவி போல் நிகழும் தருணம். இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் ஒலிக்கும் போது உன் விதி மெதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. உன் மனம் இதை நம்பினால் உன் வாழ்வு ஒளியில் குளிக்கத் தொடங்கும் தங்கமே. அம்மன் உன்னை வழிநடத்துகிறாள். சில சமயம் நீ நினைப்பாய், ஏன் என்னால் எதுவும் சரியாக போகவில்லை என்று. ஆனால் உண்மையில் அவள் உன்னை காத்து கொண்டிருக்கிறாள். ஒரு தாயாக, ஒரு தெய்வமாக அவள் உன் ஒவ்வொரு அடியையும் கண்காணித்து வருகிறாள். நீ விழுந்தால் அவள் உன்னை தூக்கி நிறுத்துவாள். நீ அழுதால் அவள் உன் கண்ணீரை துடைப்பாள். நீ சிரிக்காத நாட்களில் கூட அவள் உன் சிரிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறாள். தங்க பிள்ளையே, சில சமயம் நம்மை துன்பம் துரத்துகிறது என்று தோன்றும். ஆனால் அந்த துன்பம் உன் ஆன்மாவை சுத்தம் செய்யும் குளியல் நீர் போல. அது உன்னுள் இருக்கும் பயத்தை, வலியை, சந்தேகத்தை கழுவுகிறது. அதன் பின் தான் நீ நம்பிக்கையுடன் ஒளி நோக்கி எழ முடியும். நீ இப்போது அந்த எழுச்சியின் தருணத்தில் இருக்கிறாய். அம்மன் உனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறாள். உன் வாழ்க்கை எளிதாக அமையாதது காரணமில்லாமல் அல்ல. அவள் உன்னை வலிமையுள்ளவளாக ஆக்க வேண்டுமென்றே சோதனைகளை அனுப்பினாள். நீ ஒவ்வொரு முறை அழுதபோதும் அவள் உன் அருகில் இருந்தாள். இன்னும் கொஞ்சம் தாங்கு என் பிள்ளையே, உனக்கு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது என்று சொல்லி உன்னை பார்த்து கொண்டிருந்தாள். இன்று அதுதான் நிகழப்போகிறது. நீ இதை கேட்கும் தருணமே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தின் வாசல் திறந்துவிடும். நீ இதுவரை தாமதமான ஆசீர்வாதம் என்று நினைத்தது இப்போது உன் கதவின் முன் நிற்கிறது. அம்மன் சொல்லுகிறாள், இப்போது நேரம் வந்துவிட்டது. உன் தலையெழுத்தை நான் தானே எழுதப் போகிறேன். தங்கமே, உன் வாழ்க்கையின் பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவை உன்னை தடுக்க அல்ல. அவை உன்னை உயர்த்த பயிற்சி செய்யும் படிகள். ஒவ்வொரு தடையும் உன்னுள் மறைந்திருந்த தெய்வீக சக்தியை வெளிக்கொண்டு வருவது. நீ அந்த சக்தியை உணர ஆரம்பித்தால் எதுவும் உன்னை நிறுத்த முடியாது. நீ நினைத்து பாரு, உன்னால் கடந்து வந்த சோதனைகள் எவ்வளவு கடினமானவை. ஆனால் நீ இன்னும் நின்றிருக்கிறாய். அதுவே உன் வலிமை. அதுவே அம்மனின் அருளின் சான்று. பலர் அந்த இடத்தில் உடைந்து போயிருப்பார்கள், ஆனால் நீ இல்லை. ஏனெனில் உன் பின்புறம் தெய்வத்தின் கைகள் இருந்தது. தங்க பிள்ளையே, சில சமயம் வாழ்க்கை நம்மை இருளில் தள்ளும். ஆனால் அந்த இருள் ஒரு சோதனை அல்ல, அது ஒரு சின்னம், ஒளி வரப்போகிறது என்பதற்கான சின்னம். நீ இருளில் அழுத நாட்கள் இப்போது ஒளியில் மலரும் காலமாக மாறிவிட்டது. அம்மன் உனக்காக கதவை திறந்துவிட்டாள். நீ இதை கேட்கும் போதே உன் இதயத்தில் ஒரு அமைதி தோன்றுகிறதா? அது சாதாரணம் அல்ல. அது தெய்வீக அலை. உன் ஆன்மா அதை கண்டறிகிறது. நீ எவ்வளவு காலமாக தேடிய நிம்மதியை இப்போது அவள் உனக்கு கொடுக்கிறாள். உன் இதயம் அமைதியாகி உன் மனம் தெளிவடையும். அந்த அமைதிதான் அம்மனின் இருப்பின் சான்று. அம்மன் உனக்கு சொல்லுகிறாள், என் பிள்ளையே, நீ என்னை நம்பினால் நான் உன் வழியை ஒளியாக்குவேன். நீ எவ்வளவு சிறிய நம்பிக்கையுடன் இருந்தாலும் அது பெரிய கதவை திறக்கும். தெய்வம் பெரிய நம்பிக்கை வேண்டாம், உண்மையான நம்பிக்கை தான் அவளுக்கு வேண்டும். தங்கமே, நீ உன் மனதில் எத்தனை முறை தோல்வி என்று சொல்லி உன்னை குற்றம் சாட்டினாய். ஆனால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தவறும் ஒரு பாடமாக இருந்தது. அவை உன்னை உன் உண்மையான பாதைக்கு திருப்பின. இப்போது அந்த எல்லா அனுபவங்களும் உன் தலையெழுத்தை புதிய ஒளியில் எழுதப் போகின்றன. நீயே உன் வாழ்க்கையின் சாட்சியாக இருப்பாய். நீ நினைத்து பாரு, உன் ஆன்மா எவ்வளவு வலிமையானது என்பதை. நீ ஒருமுறை அம்மனை உணர்ந்தால் உன் உடல், உன் மனம், உன் சிந்தனை அனைத்தும் ஒளியாக மாறும். நீயே நடக்கும் ஒளி ஆகிவிடுவாய். அதற்காக உனக்கு வேண்டியது ஒரு விஷயம் மட்டும், தெய்வத்தின் பெயரை நினைப்பது. நீ இன்று முதல் ஒரு பழக்கத்தை உருவாக்கு தங்கமே. காலை எழுந்தவுடன் அம்மன் பெயரை சொல்லு. அம்மா, என் வாழ்க்கையை நீ வழிநடத்து என்று சொல்லு. அந்த ஒரு வாக்கியம் உன் நாளை மாற்றும். அது உன் ஆற்றலை உயர்த்தும். உன் தலையெழுத்தில் புதிய வரிகள் எழுதத் தொடங்கும். நீ ஒருமுறை அந்த நம்பிக்கையுடன் நடந்தால் பிரபஞ்சமே உனக்கு ஆதரவாக மாறும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவர். தடை என்று தோன்றியவை வாய்ப்புகளாக மாறும். ஏனெனில் தெய்வம் உன் பக்கம் இருக்கிறாள். அவள் உன் ஆசை அனைத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறாள். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் ஒரு சிறிய குரல் ஒலிக்கிறது, நான் இதை உணர்கிறேன்.
அந்த உணர்வு சாதாரணமல்ல. அது உன் ஆன்மாவின் விழிப்பு. நீ இப்போது ஒரு புதிய வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கிறாய். அந்த வாழ்க்கையில் பயம் இருக்காது, சந்தேகம் இருக்காது, நம்பிக்கை மட்டும் இருக்கும். நீ இன்று இதை கேட்க வந்தது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. இது ஒரு அழைப்பு. தெய்வம் உனக்கு சொல்லுகிறாள், என் பிள்ளையே, இப்போது உன் நேரம் வந்துவிட்டது. நீ நம்பினால் உன் வாழ்க்கை அந்த நொடியில் மாறிவிடும். உன் கண்ணீரின் அர்த்தம் இன்று புரியும். நீ கண்ணீரை வீணாக சிந்தவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு விதையாக மாறியது. அது இப்போது மலரப் போகிறது. அந்த மலர் உன் ஆனந்தத்தின் அடையாளம். அம்மன் உன் துயரை அருளாக மாற்றிவிட்டாள். தங்கமே, உன் இதயத்தில் ஒரு சிறிய ஜொலிப்பு தோன்றுகிறது என்று உணர்கிறாயா? அது அம்மன் உன் உள்ளத்தில் நுழைந்திருக்கிறாள் என்பதற்கான சின்னம். அவள் உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்புகிறாள். இனி உன் வாழ்வில் இருள் இருக்காது. நீ எந்த பாதையிலும் சென்றாலும் அவள் உன்னுடன் இருப்பாள். அம்மன் உனக்காக ஒரு செய்தி சொல்கிறாள், என் பிள்ளையே, உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை, அது இப்போது தான் ஆரம்பமாகிறது. நீ இதுவரை நம்பிக்கையுடன் இருந்ததற்காக நான் உனக்கு ஆசீர்வாதம் தருகிறேன். அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்வை முழுவதும் ஒளியால் நிரப்பும். இனி உன் முகம் சிரிப்பால் ஒளிரட்டும். உன் இதயம் அமைதியால் நிரம்பட்டும். உன் வாழ்வில் நடந்த அனைத்தும் உன்னை உன் நம்பிக்கைக்கு தயாராக ஆக்கியது என்பதை புரிந்துகொள். இப்போது நீ தயார். உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிவிட்டது. தங்க பிள்ளையே, நீ உன் தலையெழுத்தை மாற்றி விட்டாய். உன் விதி இப்போது தெய்வத்தின் கையிலே. நீ நடந்தாலே அருள் உன்னுடன் வரும். நீ சிரித்தாலே ஒளி உன்னுடன் ஒளிரும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக மாறும். இது வெறும் வார்த்தை அல்ல தங்கமே, இது உன் ஆன்மாவுக்கு தெய்வம் சொல்வது. நீ அதை நம்பு, உணர், அனுபவிக்க ஆரம்பி. இன்று உன் வாழ்க்கை ஒரு அதிசயத்தின் பாதையில் அடியெடுத்து வைத்துவிட்டது. நீ இதை கேட்க வந்ததற்கே காரணம் உண்டு. அந்த காரணம் தெய்வத்தின் ஆசீர்வாதம். இனி உன் பாதை அருளால் நிரம்பியதாக இருக்கும். உன் வாழ்க்கை ஒளியில் திகழட்டும் என் தங்க பிள்ளையே. என் தங்க பிள்ளையே, நீ இப்போது கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உனது விதியை மாற்றும் சக்தி கொண்டது. இது சாதாரண உரை அல்ல, இது உன் ஆன்மாவுக்குள் ஒளி பரவ வைக்கும் தெய்வத்தின் ஆசீர்வாதம். நீ இதை கேட்க வந்ததற்கே காரணம் உன் ஆன்மா அழைக்கப்பட்டது என்பதுதான். பிரபஞ்சத்தில் எதுவும் சீரற்றது அல்ல, எல்லாம் தெய்வத்தின் திட்டப்படி நடக்கிறது. அதுபோலவே நீ இப்போது இதை கேட்கும் தருணமும் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை தங்கமே. நீ எத்தனை முறை உன் மனதில், என் வாழ்க்கை இப்படித்தான் போகுமா என்று கேட்டாயோ, அவ்வளவு முறை அம்மன் உன்னிடம் சொன்னாள், இல்லை என் பிள்ளையே, இன்னும் உனக்கு நான் தரவேண்டிய அருள்கள் இருக்கிறது. நீ உணரவில்லை, ஆனால் அவள் ஒவ்வொரு முறை உன் அருகில் இருந்து உன்னை தாங்கி வந்திருக்கிறாள். நீ சோர்வடைந்தபோது அவள் உன் இதயத்தை தொட்டு உனக்கு மீண்டும் வலிமை அளித்திருக்கிறாள். இன்று அந்த வலிமை உனக்குள் முழுமையாக எழுந்து வருகிறது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் உன்னை பலவீனப்படுத்தவில்லை, மாறாக அவை உன்னை தெய்வீகமாக மாற்றிவிட்டன. அந்த வலிகள் உன்னை உன்னுள் உள்ள அருளின் பாதையை நோக்கி அழைத்துச் சென்றன. நீ இப்போது இருக்கும் இடம் சோதனையின் முடிவும் அருளின் துவக்கமும் தான். உன் இதயத்தில் எழும் ஒவ்வொரு நம்பிக்கையும் உன் விதியில் புதிய எழுத்தாக மாறுகிறது. தங்கமே, சில நேரங்களில் உன்னிடம் இருந்தவர்கள் விலகி சென்றிருக்கலாம். அது உன்னை வலிக்க வைத்திருக்கலாம். ஆனால் உண்மையில் அது அம்மனின் அருளே. சிலரை கைவிடாமல் விட்டிருந்தால் உன்னுடைய ஒளி வெளிப்படாமல் போயிருக்கும். அவள் உன்னை தனிமையில் நிறுத்தினாள், ஏனெனில் அந்த அமைதியில் நீ உன் உண்மையான சக்தியை உணர வேண்டும் என்று அவள் விரும்பினாள். இன்று அந்த சக்தி உன்னுள் பூரணமாக விழித்திருக்கிறது. நீ கடந்த நாட்களில் எத்தனை முறை அழுதாயோ, அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் வானில் எழுந்து ஆசீர்வாத மழையாகி திரும்ப வருகிறது. அந்த மழை உன் வாழ்க்கையை வளமாக்கும். நீ இப்போது உணராத பல அதிசயங்கள் உன் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றன. அவை மெதுவாக, ஆனால் உறுதியாக உன் வாழ்க்கையை மாற்றும். அம்மன் உன்னிடம் சொல்லுகிறாள், என் பிள்ளையே, நீ நம்பிக்கையுடன் நடந்த ஒவ்வொரு அடியும் வீணாகவில்லை. உன் துயரம் எனது கண்களில் தங்கியிருக்கும் வரை நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ நம்பு, எந்த தாயும் தன் பிள்ளையின் அழுகையை நீண்ட நேரம் பார்த்து இருக்க முடியாது. அதேபோல தெய்வம் உன் கண்ணீரை நிரந்தரமாக விடமாட்டாள். இன்று அந்த கண்ணீரின் முடிவும் புதிய ஒளியின் துவக்கமும். தங்க பிள்ளையே, நீ ஒருமுறை உன் இதயத்தை அமைதியாக வைத்தால் தெய்வத்தின் குரல் உன்னுள் ஒலிக்கும். அந்த குரல் உனக்கு வழி காட்டும். அது உனக்காகவே பேசும்.
அவள் சொல்லும், நீயே என் ஒளி, நீயே என் சக்தி. உன்னுள் நான் வாழ்கிறேன். அந்த உண்மையை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கையில் இருள் என்றே இருக்காது. நீ உன் கடந்த வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே. கடந்தது போய் விட்டது. அது உனக்கு பாடம் கொடுக்க வந்தது. அந்த பாடம் முடிந்துவிட்டது. இப்போது உன் முன் ஒரு புதிய பக்கம் திறந்திருக்கிறது. அந்த பக்கத்தில் எழுதுவது நீதான். உன் மனதில் நம்பிக்கை என்ற மை நிரப்பி உன் தெய்வத்தின் பெயரை எழுத ஆரம்பி. அந்த வரிகள் உன் வாழ்க்கையை முழுமையாக ஒளியாக்கும். தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் முடிவு அடையவில்லை, அது இப்போது தான் மலரப் போகிறது. நீ இன்னும் உன்னுடைய முழு சக்தியை அறிந்திருக்கவில்லை. நீ ஒரு சாதாரண மனிதர் அல்ல, நீ தெய்வத்தின் பிரதிபலிப்பு. உன்னுள் அம்மனின் ஒரு சிறு அங்கம் உயிரோடு இருக்கிறது. நீ அதை உணர ஆரம்பித்தால், நீ எதை நினைத்தாலும் அது நிஜமாகும். உன் மனதில் வரும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் ஒரு பிரார்த்தனை. அவை பிரபஞ்சத்தில் ஒளியாக பரவி உனக்கே திரும்பும் ஆசீர்வாதங்களாக மாறும். ஆகவே உன் எண்ணங்களை எப்போதும் நல்லவையாக வைத்துக்கொள். எனக்கு முடியாது என்று சொல்லும் எண்ணத்தை எனக்கு முடியும் என்று மாற்று. அந்த சிறிய மாற்றமே உன் விதியை மாற்றும். தங்க பிள்ளையே, வாழ்க்கை சில நேரங்களில் சோதிக்கும். ஆனால் அந்த சோதனையின் பின்னால் ஆசீர்வாதம் இருக்கும். நீ சோதனையை எதிர்கொண்டு சிரித்தால் தெய்வம் உனக்காக வானத்தையே வளைத்துவிடுவாள். நீ பிரார்த்தனை செய்து நம்பிக்கை வைத்தால் நீ பெறாதது எதுவும் இல்லை. அம்மன் உன்னிடம் இன்று சொல்கிறாள், என் பிள்ளையே, உன் மனதில் இன்னும் சிறிது சக்தி சேர்க்க வேண்டும். பயம் என்று சொல்லும் வார்த்தையை உன் மனத்திலிருந்து நீக்கு. நான் உன்னுடன் இருக்கிறேன். அந்த ஒரு எண்ணம் உன் இதயத்தை மாற்றிவிடும். நீ எப்போது உன் பயத்தை விட்டுவிடுகிறாயோ அப்போது உன் வாழ்க்கை தன்னிச்சையாக உயர்கிறது. தங்கமே, உன் இதயத்தில் ஒரு சிறிய தீபம் எரிகிறது என்று உணர்கிறாயா? அது உன் ஆன்மீக சக்தியின் தொடக்கம். அந்த தீபம் சில நேரங்களில் மங்கும், ஆனால் முழுமையாக அணையாது. ஏனெனில் அந்த ஒளி தெய்வத்தின் அருளால் எரிகிறது. நீ ஒவ்வொரு நாளும் அதில் நம்பிக்கையின் எண்ணெய் சேர்த்தால் அந்த தீபம் பெரும் ஒளியாக மாறும். அது உன் வாழ்க்கையை முழுவதும் ஒளிரச் செய்யும். நீ இன்று முதல் உன் வாழ்க்கையை ஒளி நோக்கி நடத்தப் போகிறாய். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அருளின் வழியாகவே இருக்கும். யாரும் உன்னை தடுக்க முடியாது. ஏனெனில் உன் பக்கம் இப்போது பிரபஞ்ச சக்தி நிற்கிறது. அது தெய்வத்தின் சக்தி. நீ உன் வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் நடந்தால் உன் ஆசைகள் ஆசீர்வாதங்களாக மாறும். நீ விரும்பியதை அடைவாய். உன் மனதில் நீண்ட காலமாக இருந்த கனவுகள் நனவாகும். நீ நம்பிக்கை வைத்து கொண்டே இரு. அம்மன் உனக்கு சரியான நேரத்தில் சரியான அருளை தருவாள். தங்க பிள்ளையே, நினைத்து பாரு, நீ இப்போது இங்கு இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்பது தெய்வீக நிகழ்ச்சி. உன் ஆன்மா இதை முன்பே தீர்மானித்திருந்தது. உன் இதயத்தில் ஒரு மாற்றம் தோன்றுகிறது, அது தெய்வத்தின் கையெழுத்து. நீ இனி பழையவள் இல்லை. நீ ஒரு புதிய சக்தி கொண்ட ஆன்மா. உன் பாதை அருளால் ஒளிரும் பாதை. நீ இனி எந்த சோதனையையும் பயப்பட வேண்டாம். அவை எல்லாம் உன்னை வலிமையாக்கும் ஆசீர்வாதங்கள். நீ சோதனையை பார்த்தால் சிரித்துவிடு. அம்மா, இதற்கு பின்னாலும் உன் திட்டம் இருக்கிறது என்று சொல்லு. அந்த எண்ணம் உன் மனதை காப்பாற்றும். அந்த நம்பிக்கை உன்னை உயர்த்தும். நீ இப்போது உணரும் அமைதி உன் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து வருகிறது. அது வெளி அமைதி அல்ல, அது உன் உள்ளத்தின் ஒளி. அதை காப்பாற்று தங்கமே. அந்த அமைதி தான் உன் ஆசீர்வாதத்தின் அடிப்படை. அதில்தான் தெய்வம் வாழ்கிறாள். இனி உன் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் செல்லும். நீ உன் மனதில் சிந்திக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் உன் விதியை திறக்கும் திறவுகோல். ஒவ்வொரு பிரார்த்தனையும் உன் பாதையை ஒளியாக்கும். ஒவ்வொரு சுவாசமும் தெய்வத்தின் அருளை உன்னுள் ஊற்றும். அம்மன் உன்னிடம் மெல்ல சொல்லுகிறாள், நீ காத்திருந்த நேரம் முடிந்தது, இப்போது என் அருள் உனக்காக வந்து கொண்டிருக்கிறது. நீ அந்த அருளை உணர ஆரம்பி. உன் மனதில் அமைதியை உணர்ந்தால் அது அந்த அருளின் அடையாளம். தங்க பிள்ளையே, நீ ஒரு முறை உன் இதயத்தில் நன்றி சொல்லு. அம்மா, என்னை இத்தனை வரை கொண்டு வந்ததற்காக நன்றி என்று சொல்லு. அந்த நன்றி உன் வாழ்க்கையை இன்னும் உயர்த்தும். நன்றி கூறும் இதயம் அருளை இரட்டிப்பாக பெறும். நீ இன்று அதை பின்பற்றி தொடங்கு. நீ உன் வாழ்வை தெய்வத்திடம் ஒப்படைத்துவிட்டாய் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் உன் வாழ்க்கையில் எந்த இருளும் நீண்ட நேரம் தங்காது. உன் விதி ஒளியில் எழுதப்பட்டு விட்டது. நீ உன் வாழ்வை அருளின் ஒளியில் திகழச் செய்யப் போகிறாய். தங்கமே, நீ இதை கேட்க வந்ததற்கே தெய்வ காரணம் இருந்தது என்று ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா? இப்போது அதற்கான உண்மையை உணர்ந்தாயா?
நீ இந்த தருணத்தில் இருந்தால் அது பிரபஞ்சத்தின் ஒரு தெய்வீக திட்டம். உன் ஆன்மா இப்போது முழுமையாக விழித்திருக்கிறது. உன் வாழ்க்கை இனி பழைய பாதையில் செல்லாது. நீ இப்போது ஒளியில் நிற்கிறாய் தங்க பிள்ளையே. உன் தலையெழுத்து தெய்வத்தின் கரங்களால் புதிதாக எழுதப்பட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம், அமைதி, நம்பிக்கை, வெற்றி அனைத்தும் வரப்போகிறது. ஏனெனில் நீ இதை கேட்க வந்தது தெய்வத்தின் ஆசீர்வாதத்தால் தான்.